அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரள கவர்மெண்ட் வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. கேரளா அப்படிங்கிற பேரை வந்து கேரளம் அப்படின்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. ஒரு மாநில அரசு நினச்சா ஒரு மாநிலத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய பேரை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேரை வந்து மாற்ற முடியாது. மத்திய பாராளுமன்றம் தான் இதற்கான அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. இதை வந்து இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 3 வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு மாநிலத்தினுடைய பேரை மாற்றணுன்னாலோ அல்லது எல்லையை வந்து மாற்றணுன்னாலோ மாநிலத்தை பிரிக்கணுன்னாலோ இணைக்கணுன்னால தான் வந்து அது வந்து மத்திய பாராளுமன்றத்திற்கு தான் வந்து அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரள கவர்மெண்ட் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை வந்து மத்திய பாராளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. அதை வந்து பாராளுமன்றம் வந்து நிறைவேற்றலாலும் போகலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது. இது வந்து ஆர்டிக்கல் 3 வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பகுதி 1 வந்து பார்த்திங்கன்னா இதற்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1969 மத்திய பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு அங்கே வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் நிறைவேற்றினால தான் நம்மளுடைய பேர் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2013 ஒடிசா அப்படிங்கிறது வந்து ஒரிசா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருப்பாங்க. இது எல்லாமே மத்திய பாராளுமன்றத்துக்கு தான் இந்த அதிகாரம் வந்து இருக்குது. தேங்க்யூ.